இது மும்பையில் நடந்த வேடிக்கை கதை. ஒரு பெண்ணுக்கு மும்பையில் வேலை கிடைத்தது. கணவனுக்கோ சென்னையிலே வேலை. வேறு வழி இல்லை. தனியாகத்தான் அனுப்பி வைக்க வேண்டியிருந்தது. அவளை அவ்வளவு ஒர்க் பிரஷர் அனுப்பி வைத்தான். அவளும் மும்பைக்கு தனியாகவே போய்விட்டால், போய் வேலையிலும் சேர்ந்து விட்டால். நல்ல கம்பெனி, தங்குவதற்கு வீடும், வீட்டுக்கே வந்து அழைத்து செல்ல வாகனமும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவளுக்கு பரம திருப்தி. மகிழ்ச்சியோடு தன் சென்னை கணவருக்கு SMS குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தாள். ஆனால் அதுவோ தவறுதலாக வேறொருவருக்கு. அப்போதுதான் மனைவியை பறிகொடுத்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்து இறுதி சடங்குகளை செய்து முடித்துவிட்டு வீடு திரும்பிய அந்த சோக கணவனுக்கு மாறி போய்விட்டது அந்த SMS. சோகமாய் வீடு திரும்பிய அந்த கணவன் தன் செல்போனை எடுத்து வீங்கிய விழிகளோடு அந்த SMS-ஐ எடுத்து பார்க்க, அந்த SMS குறுந்தகவல் இப்படி மின்ன, பார்த்ததும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொண்டான். மயக்கமே போட்டு விட்டான் போங்கள். அந்த செய்தி இதுதான். என் இனிய கணவானே, நான் பாதுகாப்பாக இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். தங்குவதற்கு இடமும் வாகன வசதியும் உண்டு. ஒரு குறையும் இல்லை. மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களை பற்றி இங்கே பேசி வைத்திருக்கிறேன். வெகு விரைவில் உங்களையும் அழைத்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் இனிய மனைவி இனியா. செல்ல தூக்கி போட்டுட்டு பேயறிஞ்சது மாதிரி உட்கார்ந்துட்டானா அந்த இனியாவோட இனிய புருஷன். தகவல் பரிமாற்றம் சில சமயங்களில் தாறுமாறாயும் தடம் மாறி பரிமாறும். அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் தகவல் தான். பேருந்தின் கடைசி சீட்டும் வாழ்க்கையில் வரும் செய்திகளும் ஒன்றுதான். இரண்டும் திடீர் திடீரென தூக்கி வாரி போடும். கணவன் மனைவிக்குள் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற சில வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொல்ல. கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது. குப்பைகளை மட்டுமல்ல, நமது வீட்டு பிரச்சனைகளையும் தான். கணவன் மனைவி நீயா நானா என வாழ்க்கை நடத்துவதை விட நீயும் நானும் என்று வாழ்க்கை நடத்தினால் இல்லறம் இனிக்கும். மனைவி கணவனை திட்டுவது குளத்தில் கல் எறிவது போல, கணவன் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் கல் எறிவது போல. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஓர் ஆணுக்கு மனைவிதான், ஒரு பெண்ணுக்கு கணவன் தான். இவர்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இருக்கக்கூடாது.